அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கான விலாகு 2 நாள் எடுத்த மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஹாஃபு டே இன் மை லைஃப் மாதிரி கொடுத்துருக்கேன். செகண்ட் ஹாஃபில் சிம்பிளான ரெசிபியும் இருக்குது. வீடியோவில் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரோஸ் பெட்டல்ஸ் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இன்றைக்கி விலாகோட ஆரம்பமே சீஷோர் கிட்டே போயிட்டுருக்கேன். இப்போ மணி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொழுது விடிஞ்சாப்பில் இருக்குது. இன்னும் சன்ரைஸ் ஆகலை. எனக்கு துணையாக பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. கரெக்டாக 4:45 மணி. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன், பார்க்கில் நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணுறது இருக்குது, நான் ஷேர் பண்ணவா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் இந்த விலாக் பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் காலையிலே கிளம்பி போயிட்டுருக்கேன். இது வந்து வாக்கிங்லாம் கிடையாது. அஸ்பர் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நான் வாக்கிங்கே போகிறது இல்லை. இப்போது பிள்ளைக்கு 1 வயசு ஆகுது இல்லையா, ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்செல்லாம் போக முடியாது. இப்போ வரும்போது கூட ஃபீட் பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட பார்த்துக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். 6 மணிக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 1 வாரமாக இவங்களை போட்டு நச்சரித்து எப்போ சன்ரைஸ் ஆகும் அதுக்கு முன்னாடியே நான் போகணும்னு சொல்லி அலாரம் வச்சு வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு படுத்திருக்கேன். அதுவும் லீவில் வந்தால் மட்டும்தான் பொறுமையாக எல்லா இடத்தையும் ஷூட் பண்ணிவிட்டு போக முடியும். அதுவே ஸ்கூல் இருக்குது அப்படின்னா டிஃபன் கட்டுற வேலை இருக்கும் இல்லையா, அறக்க பறக்க போகிற மாதிரி இருக்கும். அதனால் லீவாக பார்த்து ஒரு நாள் எந்திரிச்சு வந்தேன். இன்றைக்குமே வந்து நாளைக்கு போகலாமா படுத்துடலாமா அப்படின்னு தோணுச்சு. இல்லை வேணாம் எந்திரிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் தூரம் நடக்க பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக நல்லா பிரிஸ்காக ஆகிட்டேன். சன்ரைஸ் ஆகிறத மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே போனேன். இப்போ தான் அந்த எல்லோ ஷேடே வருது பாருங்கள். நான் கரெக்டாக பார்க்குள்ளே போகிறதுக்கும் ஊஞ்சலில் உட்காந்து ஆடின பாருங்கள், அழகாக சன்ரைஸ் ஆச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னடா இவ பார்க் போயிட்டு பார்க்கை பற்றி காட்டுறேன்னு சொல்லி இங்கே உட்காந்து ஆடிட்டுருக்காளேன்னு நினைப்பீங்க. நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணிட்டேன். அது வந்து இந்த விலாகில் கொடுத்தேன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து அவுட்டிங் மட்டும்தான் விரும்பி பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தனி விலாகாக நான் டீட்டெயிலாக எல்லாமே காட்டுறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 2 நாளுக்குள்ளே அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறேன் இன்ஷா அல்லாஹ். காலையிலேயே அலாரம் வச்செல்லாம் எந்திரிச்சு வந்திருக்கேன். ஸோ ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவையும் கொஞ்சம் பார்த்துருங்க. நான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி முடிக்க 6:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்னடா வாக்கிங்கில் வந்தவ இப்போ ஸ்கூட்டியில் போகிறாளேன்னு நினைப்பீங்க. எல்லாத்தையும் அடுத்த விலாகில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவை பார்த்துருங்க. ஷப்பா 6:30 மணிக்கு செம்ம வெயில். வீட்டிலேருந்து தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு வந்திருந்தேன்னா போனதுமே சூடாக ஏதாவது குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு காஃபி வச்சு விட்டுட்டு அதோட எனக்கு வந்து கஷாயம் போடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுட்டேன். இப்போ தான் டீ குடிக்கிறது இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பித்தம் மாதிரி ஆயிடுச்சுன்னு. இது வந்து மல்லி விதைகள், அப்புறம் ஓமம், ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். பனங்கல்கண்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டிடுவேன். இப்படி கஷாயம் குடிக்கும் போதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் வீட்டில் யாருக்காவது டீ காஃபி போடுறேன் பாருங்கள், அப்போ தான் குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு இதையே குடிக்கலாம் அப்படின்னு 1 வாரம் கஷாயம் தான் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் புதினா டீ, பிளெயின் டீ போட்டுக்கிட்டேன். நான் மேக்ஸிமம் இந்த சைடு பர்னர் மட்டும்தான் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே ஸ்டவ் சிம்மில் வச்சோம்னா ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுது. சில நேரம் தோசை சப்பாத்திலாம் சுடும்போது எனக்கே தெரிய மாட்டேங்குது ஆஃப் ஆகிருக்குது. இது என்னன்னு தெரியல, அடப்பு இருக்கோமா என்னன்னு. இந்த ஒரு பர்னர் மட்டும்தான் இப்படி செய்யுது. இவங்களுக்கு மட்டும்தான் இந்த செராமிக் கப்லாம் யூஸ் பண்ணுவேன். நமக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாது. ஒன்று இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் புடிக்கோவலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இல்லைனா டம்ளர், இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் குடித்த மாதிரியே இருக்கும். இன்னும் பிள்ளைங்கள்லாம் யாருமே எந்திரிக்கல. இவர் மட்டும் நான் வீட்டில் கால் எடுத்து வைக்கிறேன், கரெக்டாக சவுண்டு கேட்குது, முழிச்சிட்டான். காலை டீ காஃபி வந்து 2 பேரும் இந்த மாதிரி பால்கனியில் உட்காந்து பேசிகிட்டே தான் குடிப்போம். இவர் வந்து நான் பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னா தூங்கியிருப்பான், இல்லை அப்படின்னா அவ்வளோதான் முழிச்சிருவான். இங்கே பாருங்கள், நாள் பூரா நான் தான் பார்த்துக்கிறேன். என்ன தான் பார்த்து வளர்த்தாலும் எங்கே போய் ஊட்டுறான் பார்த்தீங்களா. நான் எனக்குன்னு கேட்குறேன், என்னை கண்டுக்கவும் இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து தலையாட்டுறான் கொடுக்க மாட்டேன்னு. ஆசிரும் இப்படி தான், அர்ஷானும் இப்படி தான். இப்போ 3ஆவதாக இவனும் சேர்ந்துருக்கான். ஆனால் ஆசிர் வந்து இப்போது 12 வயசு ஆயிடுச்சு இல்லையா. ஆம்பளை பிள்ளைங்க வளர தான் அம்மா கிட்டே வருவாங்க போல். இப்போ தான் கொஞ்சம் பேலன்ஸாக பேசிக்கிட்டு இருக்கான். இல்லைனா வந்து இவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பான். இங்கே பாருங்கள், ஆன்னு வாயை காட்டுறேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானே. இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே புலம்ப ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி என்ன ஆணம் காய்ச்சறதுன்னு தெரியல, ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அப்படின்னு. எனக்கு பிடிச்சதெல்லாம் ஏதாவது சொன்னால் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓ இஷ்டம்னு சொன்னாலே அங்கே வேணான்னு தான் அர்த்தம்.
வேறு ஏதாவது ஐடியாவாவது கொடுங்கண்ணா. நீ கஞ்சியோ கீரையோ எதை வச்சாலும் நான் குடிப்பேன் சாப்பிடுவேன்னு சொன்னால் என்ன செய்கிறது? எவ்வளோ போராடினாலும் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னால் கூட எனக்கு பிடிக்காத அனமாக தான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த சந்துலேயே வந்து இந்த அக்கா மீன் விற்றுட்ருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே எல்லா ஏரியாலையும் இந்த மாதிரி மீன் கூடையில் கொண்டு போவாங்க. சின்ன சின்ன மீனாக இருக்குது. எனக்கு சும்மாவே மீன் பேர்லாம் என்னன்னு தெரியாது. ஏதாவது வாங்கி வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்ணும் இல்லையா? பிள்ளைங்கள கூட சேர்த்துக்கலாம். இன்னொன்று வளர்ந்த பிள்ளை ஒன்று இருக்குது, முழுசாக தொடமாட்டாங்க. அதனாலே மோஸ்ட்லி வாங்குறதில்ல. காலையிலே எழுந்திரிச்சு போனது, பசி வந்துருச்சு. பிள்ளைங்க எப்படா எந்திரிப்பாங்க, கஞ்சி காய்ச்சலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். காலையிலே எந்திரிச்சு போகிறோம்னு முதல் நாள் நைட்டே அரிசி பருப்பு, பச்சரிசி பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். இன்னொரு பக்கம் பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அரிசி பருப்பை வந்து நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். பட்டாணி வெளியில் வச்சுருப்பேன். அரிசி பருப்பு, பச்சை பட்டாணி, புதினா இலை, அப்புறம் கேரட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெந்தயம், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் குக்கரில் போட்டு உப்பு போட்டு அதை அப்படியே 7-8 விசில் விட்டுறது. இங்கே கஞ்சி ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அரிசிலாம் முதல் நாளே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும். இதில் வந்து முருங்கைக்கீரையும் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். அதுவே வந்து ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி இருந்துச்சா. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஹெல்த்தியாக பார்த்து தான் பண்ணிக்கிறது. சைட் டிஷ்க்கு மல்லி, புதினா, பச்சை மிளகா, புளிலாம் வச்சு நல்லா புளிப்பும் காரமுமாக ஒசாராக இருக்கிற மாதிரி ஒரு சட்னி அரைச்சிட்டேன். வீட்லேயே இருந்து வேலை பார்த்துருந்தா கூட இந்த அளவு பசிச்சிருக்காது. வெளியில் போயிட்டு வந்தது நல்லா பசி வந்துருச்சு. விடிய காலையில் எந்திரிச்சிட்டு மறுபடியும் தூங்கிட்டா ஒன்றும் தெரியாது. அதுவே முழிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், பொழுது ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி, நேரம் நிறையா இருக்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். எனக்கும் நேரம் ஓடவே இல்லை. மதியானம் லஞ்ச் பண்ணுற வேலையும் இன்றைக்கி இல்லை. ஏன்னா தால்ச்சா நேற்று வச்சதே இருக்குது, சேர்த்து தான் வச்சுருந்தேன். சரி, நேரம் தான் நிறையா இருக்கே, நம்ம ப்ராடக்ட்டை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லலாம்னு எடுத்து வச்சா கவுண்டர் டாப்பை பார்க்க முடியல. இதை எப்படா கிழிச்சு எறிவோம் அப்படின்னு தான் எனக்கே இருந்துச்சு. அவ்வளோ மோசமாயிடுச்சு. என்ன தான் சொல்லுங்கள், ஒரிஜினல் தான். இதை போட்டுட்டு நமக்கு நல்லா கூட துடைக்க முடியல. நிறைய இடத்துல எறும்பு வருது, ஈ வருது. சரி, மெனக்கட்டு ஒட்டிட்டோமே, வீடியோவில் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு தான் விட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கே சுத்தமாக பிடிக்கலையா, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்னமோ நான் வேலை பார்த்தேன் அப்படின்னா ஆசிர் வந்து நின்றுக்கிட்டு நானும் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சுட்டே இருப்பான். எனக்கு கஷ்டமாக இல்லைடா விட்றா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இது அழுத்தமாக இருக்குது, நான் கொஞ்சம் தேய்க்கிறேன், நீ கொஞ்சம் செய்மின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்தோம். அது என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறீங்கன்னா ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டியிருக்கும் போது அது ஈஸியாக பிக்க வருது. ஆனால் அந்த ஸ்டிக்கர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு செல்லோ டேப் போட்டு ஒட்டுறோம் பாருங்கள், அந்த இடம் தான் கஷ்டமாக இருக்குது. ஒரேடியாக பிக்க முடியுமான்னு தெரியல. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பகுதியாக பிச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியாக ஒரு வழியாக எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்து முடிச்சிட்டோம். ஒரு சில இடத்துலலாம் அந்த கம்மு மாதிரி ஒட்டி இருந்துச்சா, ஸோ அதுக்கெலாம் அந்த கம்பி நார் இருக்கும் இல்லையா, அந்த இதை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது அதுவுமே வந்துருச்சு. இப்படி துடைக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். 1000 தான் சொன்னாலும் ஒரிஜினல் தான். ஏதோ காணா போன பிள்ளையை கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஸ்டிக்கரை ஒட்டினதுலேருந்து பரோட்டா போட முடியல, சப்பாத்தி போட முடியல. ஏதோ ஒரு ஊரா வீட்டில் நின்று வேலை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ தான் நம்ம கிச்சன் நம்ம கையில் வந்த மாதிரி இருக்குது. 1000 தான் சொல்லுங்கள், தண்ணி தெளித்து நல்லா தேய்ச்சி கழுவி துடைக்கிற மாதிரி வருமா? அதெல்லாம் ஸ்டிக்கர் போட்டு எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் இந்த ஆசை கூட எனக்கு வராது. ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அவ்வளோ நேரம் கிச்சனில் நின்று பார்த்துருக்கேன். ஸோ தால்ச்சா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையுமே சூடு பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டேன். ஸோ இப்போ தான் சமைக்கிற வேலை இல்லை இல்லையா, ஸோ என்னோடய பொக்கிஷம்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் இதில் தான் வச்சுருப்பேன், அதுவும் கிச்சனில் தான் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு காட்டினது வந்து ஆலோவேரா ஜெல், அது வந்து நீமில் யூஸ் பண்ணுறது. இது வந்து கேரட் சீட் ஆயில் பயோட்டிக்கில், ஆல்ரெடி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி இது 2வது பாட்டில். இதுவுமே வந்து பயோட்டிக்கில் மாய்ஸ்சரைசர். இது 2மே ஃபுல்லாக ஆர்கானிக், எந்த கெமிக்கலும் கிடையாது. அப்புறம் இது ரோஸ் வாட்டர். இது ஏதாச்சும் ஃபேஸ் பேக்லாம் போடுறேன் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துப்பேன். இது வந்து நம்ம பார்க்குறதெல்லாம் வாங்கிடக்கூடாதுன்னு அப்புறமா புத்தி வரும் பாருங்கள், அந்த மாதிரி யோசித்தது. கொடைக்கானலில் தலைவலிக்காக கேட்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, இன்னி வரையும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் இன்னொன்று துளசி எண்ணெய், அப்புறம் க்ளோவ் எண்ணெய், அந்த கிராம்பு எண்ணெய் பல்வலிக்காக நல்லா கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வந்ததுலேருந்து பல்வலி வரதே கிடையாது. இந்த துளசி எண்ணெயும் யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குது பாருங்கள், அது 2யுமே வந்து ஆவி பிடிக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்து ஆவி பிடிச்சி பார்த்தோம். ஆவி பிடிக்கிறதுக்கே ஒரு டேப்லெட் வரும் இல்லையா, அது போடும்போது இருக்கிறோம் பாருங்கள் எஃபெக்ட், அந்த அளவு கிடையாது. லேசான சளி இருக்குது, லேசான மூக்கடைப்பாக இருக்குது அப்படின்னா ஓரளவு கேட்குது. அப்புறம் இதுவுமே கொடைக்கானலில் வாங்கினது தான். குங்குமப்பூ போட்ட பாதாம் எண்ணெய், இன்னொன்று ஆலிவ் ஆயில். இப்போ தான் யோசிக்கிறேன், இந்த பாட்டிலில் எந்த ஒரு சீலும் கிடையாது, என்ன சேர்த்துருக்காங்க அந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்பிக்கையில் வாங்குறது தான். இப்போது கொஞ்ச நாளாக தான் இந்த எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த சைடு எஃபெக்டும் வரல.
இப்போ நான் காட்டுற எல்லாமே கொடைக்கானலில் வாங்கினது தான். இது வந்து சாண்டல் பவுடர். செம்ம வாசமாக இருக்குது. நான் ஒரு 2 தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே அந்த மாதிரிலாம் மழை சீசனாக இருந்துச்சா, இதுக்கப்புறம் தான் வெயில் ஆரம்பிக்குது. வெயில் ஆரம்பிக்கும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை யூஸ் பண்ணி பார்த்தேன். 2 தடவையும் நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் யூஸ் பண்ணுற சீரம். கார்னியரில் வாங்கினது. இப்போ வெளியிலலாம் போகிறீங்க, பவுடர் போட்ட மாதிரிலாம் தெரியக்கூடாது, மேக்கப்லாம் போடக்கூடாது அப்படின்னா, இந்த சீரம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். கிட்டத்தட்ட ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி. இந்த க்ரீம் மட்டுமே அப்ளை பண்ணால் கூட நல்லா பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக தெரியும். இதுக்கு மேலே பவுடர் வேணும்னா போட்டுக்கலாம். நான் மேக்ஸிமம் போட மாட்டேன். அப்படியே யூஸ்ஃபுல்லாக ஒரு ஃபேஸ் பேக் பார்த்துடலாமா? நான் ஒரு விலாகில் சொல்லியிருந்தேன். முல்தானி மட்டி பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்னு. எனக்கு தெரியாது முல்தானி மட்டிங்கிறது ஒரு களிமண் வகையை சேர்ந்ததுன்னு. இதை வாங்கி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு. இதில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஃபேஸில் வந்து பளிச்சுன்னு தெரியணும், வெளியில் போகணும் அப்படின்னா முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் தாராளமாக போடலாம். 2வது ஆயில் ஸ்கின்னாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் நல்லா செட் ஆகும். ஏன்னா இது களிமண் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். களிமண்ணில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், அந்த தண்ணியை பூரா அந்த மண் உறிஞ்சிரும். கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே காஞ்சு போயிடும் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான். அதனால் முகத்தில் போடும்போது நம்ம முகத்தில் இருக்கிற ஈரப்பதத்தையும் சேர்த்து உறிஞ்சிரும். இப்போ நான் ஒரு 2, 3 டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மாதிரி இல்லைனா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபேஸ் பேக்கை முகத்தில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு எண்ணெய் அப்ளை பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி இந்த குங்குமப்பூ போட்ட பாதாம் எண்ணெய் கொடைக்கானலில் வாங்கினேன்னு சொன்னேன் பாருங்கள், அதை கொஞ்சமாக எடுத்து நல்லா முகத்தில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த முகத்தில் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் ஃபேஸில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் இழுக்காமல் இருக்கும். நான் சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு கையில் காட்டியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஃபேஸ் பேக்கை போடுங்க. நீங்கள் ஆயில் ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே போடுங்க. இப்படி எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணியிருக்கும் போதே கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது ஃபுல்லாக ட்ரை ஆன மாதிரி காஞ்சு போன மாதிரி இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே வரைக்கும் வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப நேரம் வச்சுக்க வேணாம். ஏன்னா நான் கடலை மாவுலாம் போடுறேன் அப்படின்னா நான் பாட்டு போட்டுட்டு விட்டுருவேன். அது எப்போ காஞ்சு கொட்டுதோ, எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி பண்ணிப்பேன். அந்த மாதிரிலாம் இந்த முல்தானி மெட்டிக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப வந்து ஃபேஸை ட்ரை ஆக்கிரும். 1/2 மணி நேரம் கழித்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டாயமாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த முகத்தில் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். முல்தானி மெட்டி பொறுத்த வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். வாரத்தில் 1 நாள் இல்லைனா 2 நாள் யூஸ் பண்ணால் போதும். ஆயில் ஸ்கின்னுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போதே ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேஸ் பேக் போட்டு வெளியில் போகணும் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்படியே இந்த விலாகு அடுத்த நாள் காலையிலேருந்து கண்டினியூ ஆகுது. பிள்ளைங்க ஸ்கூலுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முட்டையை தவிர வேறு எந்த நான்வெஜ்ஜும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு நான் கொடுத்து விட்டதே கிடையாது. நூடுல்ஸோ இல்லைனா சேமியா பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னா முட்டை போட்டு கிண்டி கொடுப்பேன். மற்றபடி சிக்கன் அந்த மாதிரிலாம் கொடுத்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக வந்து பிள்ளைங்க சிக்கன் சாண்ட்விச் தான் கேட்டிருந்தாங்க. ஸ்கூலில் நான்வெஜ் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. அது என்னமோ தெரியல, எனக்கு கொடுக்கணும்னே தோணாது. ஸோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸில் விட்டு கூட அரைச்சிருக்கலாம். இப்போ கரண்ட் இல்லை, அதனால் கையிலேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாப்பரில் 2 வெங்காயம், கொஞ்சமாக கேப்சிகம், அது கூட கேரட்டு, வேறு ஏதாச்சும் காய்கறி வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரண்ட் இல்லாத டைமில் தான் இந்த சாப்பர் நல்லா யூஸ் ஆகும். இதுவே எலக்ட்ரானிக் சாப்பர் அப்படின்னா கரண்ட்டு தேவைப்படும் இல்லையா. இதில் வந்து நம்ம கம்மியாக போட்டும் சாப் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், அதை க்ளீன் பண்ணவும் வசதியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிட்ட ஆக போகுது. இன்னி வரைக்கும் ஒரு ஃபால்ட்டும் வந்ததில்லை. நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு தடவை சார்ஜ் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா அது ஒரு 3-4 நாளைக்கு ஓடிட்டுருக்கோம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன்லேயே வெங்காயம், கேரட், கேப்சிகம், உப்புத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், அது கூட ஆரிகானோ வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர், சமையல் எண்ணெய் 2மே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதிலே சிக்கன் ஸ்டஃபிங்கை சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டால் போதும். நம்ம குட்டி குட்டியாக தானே கட் பண்ணி சேர்த்துருக்கோம், சீக்கிரமே வெந்துடும். வெங்காயம், கேப்சிகம்லாம் ரொம்ப வதங்கி வராது. நமக்கு சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக 1 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து ஒரிகானோ சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை அப்படியே நீங்கள் மோமோஸில் வச்சு மோமோஸ் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டஃபிங்கில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் மிக்ஸ் பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் கரண்ட் வரவே இல்லை. ஒன்று ஹெல்த்தியாக பன்னீர் வச்சு மயோனைஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா பாயில்டு எக் வச்சு சீஸ்லாம் போட்டு மயோனைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போலேருந்து ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குது. இதுக்கப்புறம் கரண்ட் வருமா வராதான்னு தெரியாது. அப்படியே வந்தாலும் மயோனைஸ் பண்ணி இந்த ப்ரெட்டுக்கு பூசி மொழுவி அதுக்கு மேக்கப் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அந்த ஸ்டஃபிங் வந்து நான் சும்மாவே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கெச்சப் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போய் ஆர்டர் பண்ணோம்னா அங்கே கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது மிச்சம் இருக்குது அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. நான் சொன்ன மாதிரி இதே ஸ்டஃபிங்கை நீங்கள் மோமோஸ் கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா ரொட்டி மாவு மாதிரி பிணைஞ்சு அதில் கூட ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ 3 ப்ரெட்டுக்கு தான் வந்து சீஸ் ஸ்லைஸ் இருந்துச்சு. மீதி வந்து மொசரல்லா சீஸ் இருக்குது இல்லையா? அது தான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பிள்ளைங்க டிஃபனுக்கு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை சாப்பாட்டுக்கும் இதே சாண்ட்விச் தான். அது என்னமோ நான் சாண்ட்விச் மேக்கர் வாங்கினதுலேருந்து கரண்ட்டு கால நேரத்தில் இருக்க மாட்டேங்குது. பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு ஒரு நாள் வேஃபல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுவும் செய்ய முடியல. ஸோ இந்த மாதிரி கிரில் பேனில் தான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். கிரில் பேன் அப்படின்னு கிடையாது, தோசைக்கல்லில் கூட சாண்ட்விச் தாராளமாக செய்யலாம், நல்லா வரும். நேற்று காலையிலே முழிச்சிட்டான் இல்லையா? இன்றைக்குமே வந்து எந்திரிச்சிட்டான். இவங்க இருப்பாங்களா பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்கும்போதே சைடில் லஞ்ச் வேலையும் பாதி பார்க்க ஆரம்பிச்சிருவேன். எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ பார்ப்போம், அந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ 2 வச்சு சாண்ட்விச்சுமே எடுத்தாச்சு. இது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தால் தான் அந்த கலர் வந்து நமக்கு அழகாக வரும். மயோனைஸ் வைக்காமல் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அந்த ஸ்டஃபிங் வேறு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு இல்லையா? ஸோ வச்சு இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களும் இவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இங்கே என் பசங்க கூட்டு பொரியல்னு காய்கறி பண்ணி கொடுத்தா அதை சாப்பிட யோசிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சாண்ட்விச்சில் மோமோஸ்லலாம் காய்கறி போட்டு கொடுக்குறோம் பாருங்கள், என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டானுங்க, சாப்பிட்ருவாங்க. வீட்டில் கேக் இருந்துச்சு, அதை தான் ஸ்நாக்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. அதையுமே பீஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சேன் அப்படின்னா தான் எனக்கு மூச்சே விடுற மாதிரி இருக்கும். பசங்க தாங்கிறதுனால அந்த தலை கட்டுற வேலைலாம் கிடையாது இல்லையா? ஸோ 2 பேருமே தானாகவே குளித்து தானாக ரெடி ஆயிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் எங்களுக்குமே வந்து சாண்ட்விச் வச்சுட்டேன். இவரை பாருங்கள், ரெடி ஆனதுமே இதுக்கப்புறம் இவங்களை விட்டு இறங்கவே மாட்டா, போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுருவான். வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னா தூக்கிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் விடுவாங்க. இல்லைனா வந்து விட்டுட்டு போயிடுவாங்களா? முழிச்சிருக்கும் போது பார்த்தா பாவமாக இருக்கும். இதுக்காகவே நினப்பேன், சில நேரம் தூங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, போனால் அழுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் லஞ்ச் வேலை பார்த்தேன். அப்போ வந்து ஷார்ட்ஸுக்கு ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதையுமே ஷூட் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் வந்தேன். இது வந்து இப்போது ஆர்டர் பண்ணியிருந்தேன். யூடியூப் ப்ளே பட்டன் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் மாட்டவே இல்லை. ஏன்னா நான் ஒரு ஹூக் மாதிரி வச்சுருப்பேன், அதிலே மாட்டிடலான்னு நினச்சேன். ஆனால் அது செட் ஆகலை. இதை ஆர்டர் பண்ணிவிட்டு எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த ஆர்டர் பண்ணதை நான் ஊரில் உள்ள அட்ரஸ்க்கு போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா அம்மா ஒரு பொருள் கேட்டிருந்தாங்கன்னு அங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, ஸோ அதே அட்ரஸை மாற்றாமல் அப்படியே போட்டது அங்கே போயிடுச்சு. பூவா ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே வந்திருக்கேன், நீ ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு. அப்புறம் தான் செக் பண்ணி பார்க்குறேன், இந்த பொருள் போயிருக்கு. அதை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே அந்தமான் அட்ரஸ் மாற்றி இங்கே ஆர்டர் போட்டேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த ஒரு பொருள் மட்டும் அப்படின்னு கிடையாது, ஆன்லைனில் ஒரு சில பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கலை, ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுருக்கேன்னா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரே விலாகில் கொடுக்கலாம் அப்படின்னு சேர்த்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கீழே கூட மாட்டியிருக்கலாம், நான் தான் சொன்னேன் இங்கே மாட்ட சொல்லி. இப்போ எடுத்தோம் அப்படின்னா அந்த பெயிண்ட்டுமே சேர்ந்துக்கிட்டு வரும். சரி இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. பட் இந்த இடம் தான் ப்ளே பட்டன் மாட்டணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது. ஸோ மாட்டியாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதோட சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 7-8 பேரிச்சம்பழம் அந்த உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக வச்சுருக்கேன். அஸ்வருக்கு முன்னாடிலாம் பேரிச்சம்பழம் கொடுத்தா அழகாக சாப்பிடுவான். ஒரு 2 பேரிச்சம்பழம் காலையில் ஒரு 11 மணிக்கு கொடுத்துருவேன். இப்போ தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறான். அதனால தான் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு வந்திருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த பொரி வாங்கினதுலேருந்து அவன் சாப்பிட்றத விட கீழே போகிறது தான் அதிகமாக இருக்குது. சரி நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஏதாவது செஞ்சு வச்சான்னு சொல்லிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் அப்படின்லாம் அளவு கிடையாது, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இது வந்து ஹோம்மேட் பூஸ்ட்டு. நான் ஷார்ட்ஸில் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் மக்கானா, ஓட்ஸு, பாதாம், முந்திரி எல்லாமே சேர்த்து அரைச்சது இல்லையா? அதுலேருந்து ஒரு 1/4 கப்பும், பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் ஹோம்மேட் பூஸ்ட் ரெடி பண்ணல அப்படின்னா மக்கானா தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா பாதாம், முந்திரி அதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு 1/4 கப் மாதிரி சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான்.
பேரிச்சம்பழமும் நல்லா அரைஞ்சு வந்துடும். அதுலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய் சேர்த்த உடனேயே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி கொட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொரு டீஸ்பூன் நெய் வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இது தான் சேர்க்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. வேறு ஏதாச்சும் பொருள் உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ராகி மாவு இருந்தால் கூட அதை கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 8 மாத பிள்ளையிலேருந்து தாராளமாக கொடுக்கலாம். கொக்கோ பவுடர்லாம் சேர்த்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே அஸ்ஃபரை விட ஆசிருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 15-20 நாள் கூட கெட்டே போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்த வீடியோஸ் கொடுக்கணும்னு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.